வாங்க, எப்படி இருக்கீங்க? வாங்கண்ணா, உட்காருங்க. இருங்க, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். இல்லம்மா இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏங்க, நான் தான் உங்களை வர வேண்டாம் சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? பாபனா எப்படி இருக்கீங்க? சங்கீதா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கும். என்ன ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதிசயமா ரெண்டு பேரும் ஒன்னா வேற வந்திருக்கீங்க. ஏதாவது ஆபீஸ் வேலையா இங்க வந்தீங்களா? மேனேஜர் கிட்ட பேசிட்டு வந்தேன். இன்னும் 2 டேஸ்க்குள்ள அந்த பேமெண்ட்டை கொடுக்கலன்னா புரியுதுங்க. இந்த வழியா வேற வேலையா வரல, இங்கதான் வந்துடும். என் ஆஃபீஸ் வேலையா? மகா, உங்க கம்பெனில இருந்து நீங்க வாங்கின லோனுக்கு டியூ கட்டு இன்னைக்கு மதியானம் 12 மணி தான் கடைசிட்டேன். பல தடவை வார்னிங்கும் கொடுத்தாச்சு, எக்ஸ்டென்ஷன் டைமும் கொடுத்தாச்சு. அதனால உங்க கம்பெனிக்கு சீல் வைக்க தான் வந்திருக்கும். சொல்லுங்க, இப்போ கம்பெனியோட நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஓனருக்கு இன்னும் கான்சியஸ் திரும்பல. அதோட சிங்கப்பூர் ஆர்டர் கிடைச்சு அதுக்கான வேலை போய்கிட்டு இருக்கு. ஓனர் குணமாகி வந்ததும் மேனேஜரை உடனே வந்து நான் பார்க்க சொல்றேங்க. நிச்சயமா அவர் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாரு. இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் டைம் வாங்கி கொடுங்களேன் ப்ளீஸ்ங்க. ப்ளீஸ். இல்லம்மா, இன்னைக்குன்னு இல்லை, செல்வம் பல தடவை மேனேஜர் கிட்ட பேசிட்டான். இது வரைக்கும் பொறுத்துக்கிட்டவரு இன்னைக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. ஆக்சுவலி சீல் வைக்க செல்வம் சங்கடப்படுவான்னு மேனேஜர் வேற ஸ்டாஃப் அனுப்புறேன்னு தான் சொன்னாரு. மற்றவங்க வந்தா உங்களை எல்லாம் ரொம்ப ஹார்ஷா டீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு செல்வம் நானே போறேன்னு கார்மெண்ட்ஸுக்கு கிளம்பி வந்தாம்மா. இதுக்கப்புறம் செல்வத்தால ஒன்றும் பண்ண முடியாதுமா. இங்க இருந்து வேலையை விட்டு போன நாங்க வேற எங்கேயுமே வேலை கிடைக்காம நேத்துதான் வந்து மறுபடியும் வேலை கொடுங்கன்னு கேட்டோம். மகாக்காவும் ஓனரும் எங்க மேல இறக்கப்பட்டு வேலை போட்டு கொடுத்தாங்க. சார், எங்களுக்கு இந்த கம்பெனி தான் எல்லாமே சார். நீங்க கம்பெனியை மூடிட்டா நாங்க எங்க சார் போவோம்? ஏற்கனவே நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஓனரோட பையன் கம்பெனியை பூட்டிட்டு வர சொல்லி ரகுவை அனுப்பிச்சு விட்டாரு. மகா மேடமும் நாங்களும் அவனை அடிச்சு துரத்து விட்டுட்டோம். ஏன்னா எங்களுக்கு எல்லாமே இந்த கம்பெனி தான் சார். கம்பெனியை க்ளோஸ் பண்றதுக்காக அந்த ரகு வந்தான். அவன் கூடயே சண்டை போட்டு மகா அவனை வெளியே அனுப்பிச்சிட்டா. மகா இந்த அளவு கோவப்பட்டு நாங்க பார்த்ததே கிடையாது. கம்பெனியை மூடுறத அவளால தாங்கிக்க முடியாது. வேற ஏதாவது வழி இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கண்ணா ப்ளீஸ். இல்ல விஜய், நான் இந்த விஷயத்தை இன்னைக்கு நேற்று சொல்லல, பல மாசமா சொல்லிட்டு தான் இருக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி கூட நானே கம்பெனி ஓனருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். மகாவுக்கு வந்த விஷயம் தெரியும். அவர் கட்டிடுறேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்குள்ள நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு. ஆனா அதெல்லாம் பேங்க் பார்க்காது விஜய்.
கம்பெனி ஓனர் தான் இங்க இல்லையே, அப்புறம் எப்படி நீங்க சீல் வைக்க முடியும்? ஓஹோ, எப்போ நீங்க உங்க கம்பெனி ஸ்டாஃப்ங்கிற பொறுப்போட பேசுறீங்களோ, இதுக்கப்புறம் நானும் என் பேங்கோட ஸ்டாஃப்ங்கிற பொறுப்போட பேசுறேன். உங்க கம்பெனிக்கு இதுதான் நாங்க வரது முதல் தடவைன்னா கம்பெனி ஓனர் இல்லாம எங்களால சீல் வைக்க முடியாது. ஆனா இதோட பல தடவை நாங்க வந்து வார்னிங் கொடுத்துட்டோம். ஆனா இது வரைக்கும் உங்க ஓனர் எந்த ரெஸ்பாண்டும் பண்ணல. அப்படி ஒரு ஓனர் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா நாங்க என்னைக்கு சீல் வைக்க வருமோ, கம்பெனி ஓனர் இருக்காரோ இல்லையோ, அந்த கம்பெனிக்கு சீல் வைக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. அதனால நீங்க எல்லாரும் அமைதியா வெளியில போயிட்டீங்கன்னா நாங்க எங்க கடமையை செஞ்சிருவோம். கடமையை செஞ்சுதான் ஆகணும். ஏங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா சூழ்நிலைங்கிறது எல்லா நேரமும் எல்லாருக்கும் சாதகமா இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. இத்தனை வருஷமா உங்க பேங்க்ல தானே நாங்க டிரான்சாக்சன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எங்க கம்பெனியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இப்பவும் ஒரு சான்ஸ் கொடுங்க தானே கேக்குறோம். லேட்டானா வட்டி போடுவீங்க, ஆனா எல்லா வட்டியும் சேர்த்து கட்டிடுறோம் தானே சொல்றோம். நம்பிக்கையான கம்பெனிக்கு கை கொடுக்கறது தான் ஒரு பேங்கோட கடமை. போட்டி சீல் வைக்கிறது உங்க கடமை. ரூல்ஸ் ரூல்ஸ் தான். அது நியாயம் தர்மலாம் பார்க்காது. சின்ன கம்பெனி நடத்தி முன்னேறணும்னு துடிக்கிற எங்களுக்கெல்லாம் தான் உங்க ரூல்ஸ் எல்லாம் இல்லையா சார்? 1000 கோடி கடனை வாங்கிட்டு அதை திருப்பி கட்டாம வெளிநாட்டுல போய் சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் உங்க ரூல்ஸ் செல்லுபடி ஆகாது. அப்படிதானே சார்? மகா மேடம், இந்த மாதிரி நீங்களும் நானும் பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க சொன்னது அப்படியே போய் நான் என் பேங்க்ல சொன்னேன்னா அவங்க முறையா கோர்ட்டுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு போலீஸ்ன்னு வந்துச்சுன்னா போலீஸோட உதவியோட உங்க எல்லாருமே வெளியில அனுப்பிச்சு கம்பெனிக்கு சீல் வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க பணத்தை கட்டினாலும் நீங்க நினைச்ச நேரத்தில் உங்களால கம்பெனியை திருப்பி திறக்க முடியாது, நடத்தவும் முடியாது.